ஹாய்ங்க. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். அது தக்காளி தோசை செய்கிறதுமே ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், 2 பல் பூண்டு, 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, நம்ம கலக்கிறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இது எல்லாத்தையும் அப்படியே பச்சை அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த காஞ்ச மிளகாய் போடுறதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கலர் கூட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாவே போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ உப்பு நான் போடலை. நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா போட வேண்டாம். ஏன்னா நான் மாவு எடுக்கும்போது உப்பு போடல. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலக்கும் போதே நல்லா ஒரு ரெட் கலர், ஒரு ஆரஞ்சு மிக்ஸ்டான மாதிரி நல்லா கலர் சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் பழமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ரெட் கலரில் இருக்கும். ஸோ நல்லா கலந்தாச்சு. சைட்லேயே தோசைக்கொல்லி ஹீட் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தாராளமாகவே சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பெரிய வெங்காயம் அதெல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கேரட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதுவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு தோசை வரும். நீங்கள் ஊற்ற மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை நைஸாக ஊற்றணுன்னாலுமே ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸோ நல்லா ஊற்றிட்டு இதை சுற்றி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே சூப்பராக வெந்திருக்கு. இது அப்படியேவும் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம மூடி வச்சனால 2 சைடுமே நல்லா வெந்திருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். திருப்பும்போது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான், 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். ஸோ என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் தோசைக்கு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ நீங்களே ஒரு டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி தக்காளி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.